0ல அவுட் ஆயிட்டே இருக்கும். 30 ரன் கூட தாண்ட மாட்டேங்குது. இல்ல இனிமே தூக்கிடுவாங்களோ, ஒரு 50 கூட நம்மளால அடிக்க முடியல. ஒருவேளை தூக்கி சார் என்ன உனக்கு பிரச்சனை? ஏன் கிளவி தோத்து போயிடும் அப்படி புலம்பிக்கிட்டு இருக்க? நான் வந்தேன்னா கோச்சிட்டு வந்து பேசு, உனக்கு என்ன பிரச்சனை? இல்ல சார், T20ல கொஞ்சம் சரியா பெர்ஃபார்ம் பண்ண. சரி, கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா ஃபார்முக்கு வந்துடலாம், தூக்கி விட்டுருவாங்க. சரி, அதை என்கிட்ட பேசினாதானே தெரியும். நீ பாட்டுக்கு நடக்கிற, இங்கிட்டு போற ஏன்டா டே? உங்ககிட்ட சொல்லி நீங்க டீம் விட்டு தூக்கிறேன்னு சொல்லிட்டா என் நெஞ்சு பதபதன்னு இருக்கும். அதவே இவ்வளவு சோகமா சொல்ற பாத்தியா? நீ எல்லாம் மனுஷ பயிலே கிடையாது. உனக்கு என்னடா 2020ல விளையாடணும் அவ்வளவுதான்டா. 21 மேட்ச்ல நீ டக் அவுட்டே ஆனாலும் உன்னை நான் தூக்க மாட்டேன்டா. போய் விளையாண்டு தொலைடா. அதை விட்டுட்டு இப்படி கிழட்டு போய மாதிரி பண்ணாதடா. ஏன் சார் 21 டக்கு? ஏன்டா உனக்கு நான் வாய்ப்பு கொடுத்துருக்கேன்டா, அதை போய் என்னன்னு பாடுறா. அதை விட்டு ஏன்டா கிராஸ் கொஸ்டினா கேட்டு சாவடிக்கிற? கூடா கூடா இவங்கள மாரடிக்கிற கூட பேசாம எரும மாடு வாங்கி மேய்ச்சிடலாம் போல. சரி, என்ன சார் ஏசியா கப்புக்கு சான்ஸ் என்ன சார்? எந்த ஸ்பாட் எதுவும் சொல்லவே இல்லை. ஸ்குவாட்ல இருக்கல்ல போதும் சார். எந்த ஸ்பாட்? ஸ்குவாட்ல இருக்கிறது அதான் பெருசு சார். என்ன சார் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் சார்? உங்களுக்கு என்ன சார் பெர்ஃபார்மன்ஸ்? என்ன பண்ணிருக்க? உங்களுக்கு என்ன வேணும்? எல்லாமே வேணும் எனக்கு. ஃபர்ஸ்ட் என்ன 50யா சார்? ஆமா 50. சரி, ஒரு 80 டா. ஒரு 80, ஒரு 100, ஒரு விக்கெட் கீப்பிங் இல்லாம எதுக்கு பண்ற நீ? நீங்க இடம் கொடுக்கணும்னா இதெல்லாம் பண்ணாதானே கொடுப்பீங்க. நான் எங்க இடம் கொடுக்க? 11 பேர் ஆல்ரெடி ஃபிட் ஆயிட்டாங்க. நீ எங்க விளையாடுவ? அப்ப இது பண்ணாலும் கொடுக்க மாட்டீங்களா? அது கஷ்டம். இது என்னது? ரிட்டையர்மெண்டா? அபிஷேக் சர்மா, சுமன் கில், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஜிதேஷ் சர்மா, சிவம் துபே, ஹர்திக் பாண்டியா, ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்ஷால் பட்டேல், ஹர்ஷ்தீப் சிங், வருண் சக்கரவர்த்தி. ஐயா எல்லா பேரையும் சொல்லிட்டீங்க, என் பேரை விட்டுட்டீங்களே. நீ சஞ்சு பாய் நீங்களா? என்ன பாய்னோடனே மறந்துட்டீங்களா? சரி விடுங்க, ஏதோ பேச்சுல மறந்துட்டீங்க. நான் ஓப்பனிங் இறங்கிடுறேன். எங்க போய் இறங்குறீங்க? ஓப்பனிங் அபிஷேக் சர்மா, சுமன் கில், நான் தான் ஓப்பனிங் பண்ண போறேன். ஐயா அப்ப நானு நீங்க உங்க பேர் வந்துச்சா? பேரே இல்லையே பாருங்க, பேரே இல்ல. உங்க பேர் எதுக்குங்க தூக்குனீங்க? யார கேட்டு தூக்குனீங்க? யார கேட்கணும்? வைஸ் கேப்டன் தான், கேப்டன் இல்ல. என்ன பெர்ஃபார்ம் பண்ணீங்க நீங்க? எப்ப T20 விளையாண்டீங்க கடைசியா? அதெல்லாம் வைஸ் கேப்டன் கோட்டால நான் உள்ள வந்திருக்கேன். சரி, அதனால உங்களோட ஓப்பனிங் ஸ்பாட்டுக்கு ஆபத்து. சரி ஏங்க அது சரிங்க, பினிஷர் ரோலாச்சும் கொடுக்க வேண்டியதானங்க. நாங்க ஜிதேஷ் சர்மா எடுத்து வச்சிருக்கோம்ல. அவன் எப்ப T20 விளையாண்டேன்? இந்தியாக்காக விளையாண்டுருக்கான்ல. இந்தியாக்காக எப்ப விளையாண்டான்? நம்மளே ஜிடிக்கு ஆர்ஆருக்கு கேகேஆர் விளையாண்டு நீங்க வந்திருக்கோம். ஓ அப்படி. நானும் ஆர்ஆர் விளையாண்டேன்ல, அதனால கேப்டன்ல இருக்கேன். நீங்க சரிங்க, எனக்கு இடம் எங்கங்க? உங்க இடத்துலதான் வைஸ் கேப்டன் விளையாடல. பைத்தியம், உனக்கு புரியுதா இல்லையாப்பா? சொல்லுப்பா. ஓபனர்ல எவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க? செஞ்சுரிஸ் இல்லையா? கோச் வேற என்ன சொன்னாரு? 21 மேட்ச் நீங்க டக் அவுட் ஆனேனாலும் வாய்ப்பு இருக்குன்னாரு. நான் 5 மேட்ச் தான் டக் அவுட் ஆயிருக்கேன். நான் 16 மேட்ச் இருக்கு. நீங்க ஒரு கோச்சா இருக்கீங்க. சரி, ஒரு பிளேயர் செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. யாரு? ஒரு பிளேயர் ஏ. சரி, பின்ற பிளேயர் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஆனா அவர் கேப்டனோ வைஸ் கேப்டனோ யாருக்கு முக்கியத்துவம் தருவீங்க? மொத்தத்துல எனக்கு இடம் இல்ல, அவ்வளவுதான். இதுக்காக குட்டி ஸ்டோரி எல்லாம் சொல்லி போறானா போறேன். அடுத்து ஒருத்தர் இருக்கானா இல்லையான்னு தெரியல, அவனை அனுப்பிச்சு விடு. போய் அந்த இடத்துல போய் சொல்லி இருக்கானா இல்லையான்னு யாரோ சொன்னாங்க. இருக்கானா இல்லையா? பெரியவரே வணக்கம். வணக்கம். உனக்கு தான் இவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்கேன், யாருக்குமே நான் இவ்வளவு ப்ரே பண்ணி நீ பாத்துருக்க மாட்டேன். சரி தெரியும். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எல்லா ரெக்கார்ட்ஸ் எல்லாம் என்னாச்சு? அடி துவம்சம் பண்ணிட்டு இருக்கேன் ஓப்பனிங்ல. வேற என்ன சொல்ல வேண்டியது? பார்த்தா அப்படி தரலையே. T20ல நான் தான் ஓப்பனிங், அபிஷேக் கூட இறங்கி. அதை தான்ப்பா எனக்கும் சொல்ற ஒரு மாதிரி மன வருத்தமா இருக்கு. ஏன் சுமன் கில்லுன்னு ஒருத்தன் வந்துட்டான். அவர் வந்தா என்ன, நான் ஓப்பனிங் பண்ண போறேன், அவர் கேப்டன் பண்ணுவாரு, எல்லாம் ஒண்ணு நினைக்கிறாரு. அவர் கேப்டன் கிடையாது, அவர் வைஸ் கேப்டன் தான். ஆனா அவர் ஓப்பனிங் T20ல பண்ணியிருக்காரு. அவரை தூக்கி நான் எப்படி ஒன்று விளையாட? பெரியவரே உங்களுக்கே தெரியும், உங்களாலதான் இந்த டீமுக்கே வந்தேன். இந்த டீம்ல வந்து நீங்க சொன்னீங்க 21 டக்கு ஆனாதான் நான் டீம் விட்டு தூக்குவேன்னு. இப்ப நீங்களே உல்டாவா பேசுறீங்களே. உல்டாவா பேச வச்சுட்டாங்களே தம்பி. நான் இவ்வளவு பிரஷர் போடல, மேலிடத்துல இருந்து எனக்கு உத்தரவு வந்துருச்சு. மேலிடத்துல இருந்து சுமன் கிலுக்கு கொஞ்சம் என்ன நீங்க வாய்ப்பு கொடுங்க அப்படின்ட்டு. நான் உனக்காக பேசாம இருப்பேனாப்பா? சொல்லு, உனக்காக நான் என் உசுரை கூட கொடுப்பேன். ஆனா என்ன பண்ண, மேலிடத்து உத்தரவாச்சு. மேலிடத்துல இருந்து வர்ற மாதிரி தெரியல பெரியவர் எனக்கு. என்னப்பா உனக்காக நான் எவ்வளவு பண்ணியிருக்கேன். சரி பெரிய, இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அதான்ப்பா எனக்கும் தெரியல. பெஞ்சில உட்காருன்னு என்னால மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்ல முடியல. உட்கார்றேன்னு நீயா புரிஞ்சுக்கிட்டு உட்கார்ந்தேனாலும் எனக்கு ஒரு மாதிரி வருத்தமா இருக்கும். பெரியவரே நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்றேனே. நான் சொல்றேன். சொல்லுப்பா. நான் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். சரி, ஏன்னா நீங்க ஓப்பனிங்ல இறக்க விட போறது இல்ல. ஆமா,
ஒரு 4 ஒரு 5 ஒரு பின்னாடி இறக்கி விட்டு அங்க இறக்கி விடுறது பிரச்சனை இல்ல, உனக்கு விளையாட தெரியணும்ல. நீ எப்ப பினிஷ் பண்ணி, நான் பினிஷ் பண்ணி பார்த்ததே கிடையாது. நான் பண்ணுவேன், நான் பண்ணிருக்கேன், ராஜஸ்தானுக்கு பண்ண வரைக்கும் பார்த்தனே, ஒன்னும் ரிசல்ட் இல்லைன்றதுனால தான் ஓப்பனிங்ல இறக்கி விட்டேன். இறக்கி விட்டா நல்லா இருக்கும், பின்னாடி விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன். நான் என்ன சொல்றேன், ஜித்தேஷ் சர்மா வந்துட்டானே, நான் தான் விக்கெட் கீப்பிங் பண்ண இருக்கேனே. டேய் உனக்கு புரியலடா, ஓப்பனிங்ல சுமன் கில் இருக்கான், மிடில் ஆர்டர் விக்கெட் கீப்பர் பினிஷர் ரோலுக்கு ஜித்தேஷ் சர்மா இருக்கான். உன்னை நான் எந்த ரோல்ல கொண்டு வரேன்னு தெரியல. இப்படி இன்னும் இப்ப 9ஆம் தேதி தான் மேட்ச் ஆரம்பிச்சு, அதுக்குள்ள எனக்கு ஏதாச்சும் ஞானம் உதயம் வரும். ஆனா நீ எதுக்கும் ப்ரிப்பேர் ஆகிக்க, பெஞ்சில் உட்கார்றதுக்கு. எதுக்கு நம்ம 2 விக்கெட் கீப்பரோட போக கூடாது? நான் என்ன சொல்றேன், இருக்கிற எல்லா விக்கெட் கீப்பரையும் கொண்டு வருவோன்றேன். எனக்கு வேண்டாம், வேணாம்ல, போய் உட்காரு. ஆனா அவளை மட்டும் பண்றாதா, என்னோட முழு சப்போர்ட் உனக்கு தான். உங்களோட முழு சப்போர்ட் கண்டிப்பா. அதான் கில்லு உள்ள வந்தாரு. உனக்கு தான் என்னால சப்போர்ட் பண்ண முடியும், மேல இடத்து உத்தரவை என்னால மீற முடியாது. நீங்களும் மேல இடம் எங்களுக்கு புரியும். ஏங்க சஞ்சு சாம்சன் என்னங்க இருக்காரா இல்லையா? நல்ல முடிவே வரும். கேப்டன் சூரியகுமார் யாதவ் சஞ்சு சாம்சன் பிளேயிங் லெவல்ல இருப்பாரா இல்லையா? ஒட்டி சொல்றோம் வேமாவே. பாய் பாய் பாய். கில்லு தான் வச்சுக்கோங்க. கில்லையே நீங்க சஞ்சு சாம்சன் என்ன பண்றது? சஞ்சு சாம்சன் என்ன அவர் வேண்டாம்டா, நான் என் பிள்ளைய கொண்டு வரணும். வேண்டாம், நீங்க யார வேணா கூப்பிட்டு வந்துக்கங்க. ஊரு ஃபுல்லா சஞ்சு எங்க சஞ்சு எங்க தான் கேக்குறாங்க. அவனை எடுக்கல, இடம் இல்ல. விளையாட விட்டாதான் நம்மள விடுவாங்க, இல்ல போட்டு தெளிவாங்க நம்மள. சொல்லுங்க எங்க விளையாட வைக்க வேணாம். அவனுக்கு இடம் இல்லடா, உண்மையிலே லாட் இல்லடா. 11 பேர் கரெக்டா இம்பாக்ட் பிளேயர் எதுவும் இருக்கா? இம்பாக்ட் பிளேயர் இல்ல, சும்மா வாச்சு சொல்லுங்க. அவனை விளையாட வைக்கணும். சும்மா இல்ல சும்மா சும்மா. சரி நல்லா இருக்குடா. எப்படி அவனை விளையாட தானே வைக்கணும். சூப்பர். சும்மா அவனை விளையாட வைப்போம். அவன் எப்படி? அதாவது அவனை ஸ்குவாட்ல எடுத்து சரியா, அவனை விக்கெட் கீப்பர் பண்ண விடுவோம். சரி பண்ணியாச்சு சரியா. ஆனா பேட்டிங் கொடுக்குறாங்க. எப்படிங்க பேட்டிங் வராம இருக்கும் அவருக்கு? என் பையன் தான் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் இறங்க போறான். அபிஷேக் சர்மா என் பையன், அவங்களே முடிச்சிருவாங்க. ஒருவேளை முடிக்கல, நீ போ. நான் முடிக்கல. திலக் வர்மா போட்டோம். சரி நானும் அவனும் முடிக்கல. ஹர்திக் பாண்டியா போட்டோம், அவரும் முடிக்கல. 20 ஓவரே முடிஞ்சு போயிடும். சும்மா எடுக்கணும் அவரை. சும்மா எடுப்போம். சும்மா எடுக்கப்படுகிறது.